டிசம்பர் 3ஆம் தேதி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கோலாகலமாட்டம் இருக்கும். நாகர்கோவிலில் ஆட்கள் இந்த மாதிரி தான் கும்பல் கும்பலாட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ரோடுகளில் கரும்பு, கம்பளி மாஸ், தேன்குழல், வளையல், விளையாட்டு ஜாமான் அப்படி எப்படின்ட்டு ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக டிராஃபிக்காகவும் இருக்கும். பஸ் ரூட்டெல்லாம் மாற்றி விட்டுருப்பாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அன்னைக்கு லோக்கல் ஹாலிடே. டிசம்பர் 3ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோவிலில் கோட்டாறு சவேரியார் கோவில் திருவிழா. டிசம்பர் 3ஆம் தேதி எந்த ஊரில் இருந்தாலுமே, எத்தனை வயசு ஆனாலுமே அந்த சின்ன வயசு ஞாபகம் அப்படியே வந்துடும். எனக்கு இந்த கோவிலுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான தொடர்பு உண்டு. எதுக்குன்னா 3rd, 4th, 5th நான் படித்தது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான். இந்த கோவில் காம்பவுண்டுக்குள்ளே போனாலே என்னவோ இந்த காம்பவுண்டு இந்த கோவில் எல்லாமே எனக்குள்ளது மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங்கும் வந்துடும். நான் 5th படிக்கும் போது என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. லஞ்ச் பிரேக் இன்டர்வெல்லாம் வரும்போது ஓடி ஓடி கோவிலுக்குள்ளே போவோம். அங்கே உப்பு நல்ல மிளகு இருக்கும், எடுத்து சாப்பிட்றது, அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு ஓடி வர்றது. திருவிழா அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி காலையில் 8 மணிக்கே எங்கள் வீட்டிலேருந்து பஸ்ஸெல்லாம் பார்க்குறது. எவ்வளோ கூட்டம் பஸ்ஸில் போகுதுன்னு. நிறைய ஆட்கள் வந்து கும்பல் கும்பலாக பஸ்ஸில் காலையிலே போயிட்டு நைட்டு 8:30க்கு தான் வருவாங்க. பழைய காலத்தில் எங்கள் ஊர்லலாம் ஒரு பழக்கம் வழக்கம் இருந்துச்சு. காலையில் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு வருவாங்க. நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து அப்படியே கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரி தேர் வந்து இருப்பில் வந்து இருக்கும். அதெல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படி வர்றது. இன்னும் அந்த டிசம்பர் 3ஆம் தேதி இன்னொரு மெமரி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சின்ன வயசு ஞாபகம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் புளிக்கரை, அங்கே வந்து ஒரு சவேரியார் கோவில் உண்டு, சின்ன கோவில் உண்டு. அங்கே வருஷம் வருஷம் கஞ்சியும் அவியலும் கொடுப்பாங்க. எங்கள் அப்பாவோட தங்கச்சி வந்து புளிக்கரில் தான் இருக்காங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் மூத்தத்தை பிள்ளைங்களை நானும் சேர்ந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போவோம். எங்கள் அத்தை இதே மாதிரி கஞ்சி அவியலெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு கொண்டு வருவோம். நாங்கள் பெரிய பிள்ளைங்களாட்டு வளர்ந்ததுக்கப்புறம் அத்தை யாட்டையாவது கொடுத்துடுவாங்க. அந்த ஞாபகத்தில் நானும் வீட்டில் இந்த வருஷம் கஞ்சி அவியெல்லாம் நான் செய்து அதே சின்ன வயசு ஞாபகத்திலே, சவேரியார் ஞாபகத்திலே அப்படியே நானும் சாப்பிட்டேன். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பக்கத்தில் உள்ள அக்கா, அப்புறம் பொலிக்கரில் இருந்தே எங்கள் ஆச்சியோட மாமாக்க பேத்தி, அவங்களும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே சின்ன வயசு ஞாபகத்தில் அப்படி சவேரியா இருக்க கஞ்சியும் அவியலும் அப்படி டிசம்பர் 3ஆம் தேதி எஸ்டர்டே அப்படி நானும் அந்த ஞாபகத்திலே சாப்பிட்டாச்சுது. சவேரியாருக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால் அதனால் என்ன பலன்? எனக்கு எப்பவுமே சவேரியாரை பார்க்கும் போது இந்த ஞாபகமும் எனக்கு வரும். தேங்க்யூ.